வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் பத்திரியும் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பாலோடையும் சாப்பிடலாம், இந்த சம்பலோடையும் சாப்பிடலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பத்திரி நிறைய வெரைட்டி பார்த்துட்டு வரோம். இது ஒரு வெரைட்டி. பால் பத்திரியை இப்படியும் பண்ணலாம், இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். ஒருத்தங்களும் ஒரு விதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளான மெத்தடு இதை சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பத்திரி பார்க்க போகிறோம். பால் பத்திரிக்கு 1 டம்ளர் பச்சரிசி, அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சிருங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு ரவை, வறுக்காத ரவை தான் நான் எடுத்துருக்கிறேன். பத்திரி நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க. நம்ம கூட ஆல்ரெடி நைஸ் பத்திரி போட்டிருக்கோம், பொரிச்ச பத்திரி போட்டிருக்கோம். இது பால் பத்திரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்து மாவை விழல விட்டாச்சு. கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். மிக்ஸி கழுவி அதுவும் உள்ளால விட்டுடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இதை கலந்து விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுருந்தலாம். இது ஒரு மெத்தடு. பால் பத்திரியிலையுமே தேங்காய் அரைச்சி அதுவும் சேர்ப்பாங்க. இதில் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, ரவை மட்டும்தான் சேர்க்குறேன். நம்ம பொரிச்ச பத்திரிக்கு அதேமாதிரி தேங்காயும் ஜீரகமும் சேர்த்துருப்போம், சின்ன வெங்காயமும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. இப்போ இந்த ரவையும் சேர்த்துடலாம். பூரி திரட்டுற மாதிரி திரட்டிடலாம். பூரி திரட்டுற மாதிரி திரட்டிடலாம். மாவு இதேமாரி பரத்திட்டு ஒரு மூடி வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ ஷேப் நல்லா ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாரி எல்லாமே போட்டு எடுத்துருங்க. நம்ம திரட்டி வச்சுருக்கிற பத்திரியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நம்மளோட பால் பத்திரியும் யாழ்ப்பாணம் சீனி சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீனி சம்பல் வந்து ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமான மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம். இந்த பாருங்கள் பூரி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா? இது பால்லையும் தொட்டு சாப்பிடுவாங்க, தேங்காய் பால். இப்படியும் சாப்பிடலாம், சம்பலோடையும் சாப்பிடலாம். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.